ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு லிஸ்ட் அனுப்பி அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கொஷினுக்கெல்லாம் வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டதாங்க. அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி போட்டுட்டேன், பார்ட் 2 ஆல்ரெடி போட்டிருக்கேன், இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இந்த வீடியோலுமே நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கான ஆன்சருமே நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்தி, ஃபீடிங் நைட்டி, ஹோம்மேட் சோப்பு, அதுக்கப்புறம் பீரியட் பேண்டீஸ் இதெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன், வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும், அந்த கரு எப்போ பதிஞ்சு வளரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நாளுக்குள்ளேவே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆகிடும். ஸோ இம்ப்ளான்ட் ஆகிட்டு அது வளர ஆரம்பிக்கும். ஸோ எத்தனை நாளில் இம்ப்ளான்ட் ஆகும்னா 5 டேஸ்க்குள்ளவே உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகிடும். அந்த இம்ப்ளான்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது 99% தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கரு பதிஞ்சு வளர்ந்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு லைட்டாக இழுத்து பிடிச்சி ஒரு செகண்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சிம்டம் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ணுற எல்லாருக்குமே இப்போ வருது. அதாவது ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் இருக்குது, ஐவிஎஃப் பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு இது இருக்குது. ஸோ இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதை அந்தளவுக்கு 50% நம்பலாம், 50% நம்ம வேண்டாம் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்குது இல்லையா, அது நடக்கும்போது நம்மளுக்கு தெரியாது, இதுதான் உண்மை. ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இப்போ நம்மளுக்கு கரு வச்சுட்டாங்க, அந்த கரு இப்போ இம்ப்ளான்ட் ஆகிட்டு இருக்கோம்ல, நம்மளுக்கு எதுவுமே சிம்டம்ஸ் தெரியலையே அப்படி இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு எம்ப்ரியோ வச்சுட்டாங்க, அதாவது உங்கள் பேபியை உங்களுக்கு வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும், இதுக்கப்புறம் பாசிட்டிவ் திங்கிங்கில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 5 டேஸ்க்குள்ளேயே அது இம்ப்ளான்டேஷன் ஆகிடும். ஸோ இம்ப்ளான்டேஷன் ஆகிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பதிஞ்சு வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14th டே ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதில் வர வேல்யூவை வச்சு அந்த பேபி எப்படி நல்லா க்ரோ ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இம்ப்ளான்டேஷன் ஆகும்போதே நம்மளுக்கு அது ஏதாவது தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசி எடுக்குது ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப பசி எடுக்கும், நம்மளுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. ஸோ மார்னிங் காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் அப்புறம் பால் குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதை கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. 5 இட்லி சாப்பிடுவீங்கன்னா 3 இட்லி எடுத்துக்கோங்க. ஒரு 2 hours கேப் விட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் பசிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இட்லியாகவே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரூட் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, ஏதாவது சுண்டல் வேக வச்சு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பசி இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படின்னும் போது ஓகே. பட் தினமுமே உங்களுக்கு ரொம்ப பசி ஜாஸ்தியாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா காலையில் 3 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை 2 hours கேப் விட்டு ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க போதும், அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா பசி எடுக்குதுன்னு நம்ம இஷ்டத்துக்கு கார்பு சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட்டில் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நிறைய கார்பு சேர்த்துக்காதீங்க. அதாவது இப்போ இட்லி, தோசை, ரைஸு இதெல்லாமே அளவாக சாப்பிட்றது ஓகே. பட் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அதையே சாப்பிடக்கூடாது. பசி எடுக்கும் போது அகெயின் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறீங்களா, இல்லைனா வேறு ஏதாவது சுண்டல் வச்சுருக்காங்களா, இல்லை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்களா, அதை பொறுமையாக சாப்பிடுங்க. ஸோ அதிலலாம் நிறைய கார்ப் கண்டென்ட்லாம் கிடையாது.
நிறைய பேர் வந்து இந்த கொஷினை என்கிட்ட ரெகுலராக கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி நல்லா குடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக யூரின் வருது கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூரினை கண்ட்ரோல் பண்ணால் வாமிட் வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ வாமிட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களை தண்ணி குடிக்க சொல்கிறாங்களா, ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் கையில் வச்சுக்கோங்க. இப்போத்துலேருந்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தண்ணி குடிங்க, கடகடன்ட்டு ஒரு 1/2 லிட்டரு 1 லிட்டர் ஒரே டைமில் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 100 ml 150 ml 200 ml எடுத்துக்கோங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும். நீங்கள் தண்ணி எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து உங்கள் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா பிளாடர் ஃபில் ஆகிற மாதிரி லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் யூரின் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் ஆஃப் பிளாடர் நீங்கள் வந்து பாஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா வாமிட்டிங் வந்துடும். ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களை தண்ணி குடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100 ml 150 ml அப்படி குடிங்க. ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு மறுபடியும் குடிங்க. நீங்கள் குடிக்கும் போதே உங்களுக்கே வந்து தெரியும், பிளாடர் நம்மளுக்கு ஃபில் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் பெயின் தாங்க முடியல, இன்ஜெக்ஷன் போட்டால் வந்து அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி கருப்பாகுது, ரொம்ப கட்டியாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட கட்டை விரலை வச்சு நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சரியாகும். ஸோ இன்ஜெக்ஷன் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் அந்த இடம். ஐஸ் பேக்கு இல்லை வந்து ஹாட் வாட்டர் பேக்கு நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு. இன்ஸ்டாகிராமில் வேணுன்றவங்க நீங்கள் வந்து உங்களோட டயட் சார்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.